ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவருடைய பாவங்கள் தீரக்கூடிய நாட்கள் நெருங்குது அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நாட்களாக தாங்க இருக்கும். ஸோ அப்படி தான் சிம்மராசி நேயர்களுக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு இப்போ அஷ்டம சனியாக அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய கர்மாக்கள் ஒன்று ஒன்றா அழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய பாவங்கள் என்னெல்லாம் செய்திருக்கீங்களோ அதற்கு ஏற்ப பலன்களை இந்த சமயத்தில் அவர் கொடுப்பார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி உங்களுடைய கர்மாக்களும் பார்த்தீங்கன்னா அதற்கு ஏற்ற பலன்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய 7 ஜென்மத்தினுடைய பாவங்கள் இப்போ தீரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாட்கள் நமக்கு சந்தோஷமான ஒரு நாட்களாக தாங்க இருக்கும். அந்த மாதிரி தான் சிம்மராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அப்படி ஒரு அற்புதமான அதிர்ஷ்டங்களானது ஏற்பட போகுது. என்னடா அஷ்டமத்து சனி நடக்குது, இன்னமும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சனி பகவானா ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம எல்லாத்தையும் தீர்மானிச்சிட முடியாதுங்க. நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கிரகங்கள் இருக்குது. ஸோ அதனுடைய அமைப்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பலன்களும் மாறுபாடு அடைய ஆரம்பிச்சிடும். அப்படி தான் சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த டைமில் கிடைக்க இருக்குது. அதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உத்தராயண காலத்தினுடைய 6வது மாதமான இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குங்க. அதுவும் ஜூன் மாதத்தில் புதன் பகவான் மிதுனத்திலும் கடகராசியிலும் செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாக இருக்கிறாங்க. அதே போல் தான் ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் மிதுனத்துக்கும் சுக்கிரன் ரிஷபராசிக்கும் பெயர்ச்சியாக போகிறாங்க. இப்படி இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளாலும் கிரக சேர்க்கைகளாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை கிடைக்க போகுது. ஆனாலுமே கூட ஒரு சில சமயங்களில் ஆரோக்கியத்தில் கவனத்தை இழந்துடக்கூடாது. ஸோ ஆரோக்கியத்தையும் நம்ம நல்லபடியாக பராமரிக்கணும். அந்த மாதிரி பார்க்கையில் என்னென்ன பலன்கள் எல்லாம் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் சிம்மராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் சிம்மம் ராசி நேயராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் சிம்மராசி உடையவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் முழுக்க ரொம்பவே அதிர்ஷ்டகரம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் வெற்றிகளை தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலரும் எல்லா விதமான மாற்றங்களையும் தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா மாற்றத்திற்காக மட்டுமே ஏங்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் சிம்மராசி நேயர்கள். நிறைய கிரகங்கள் உங்களுக்கு இந்த டைமில் ஆதரவு கொடுக்கறதுக்கு இருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா நண்பர்களுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுவும் மாதத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா சமூகத்திலும் சரி வேலையிலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் அந்த மரியாதைக்காக தான் ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு சில வருடங்களாகவே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அப்படின்றது ஏராளமாக தான் இருக்குது. ஸோ கடந்த காலத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. சமுதாயத்தில் ஒருத்தருக்கு மரியாதை கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய நல்ல ஒரு குணாதிசயத்தின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய குணநலன்களை வைத்து தான் சமுதாயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பெயரும் கெட்ட பெயரும். அந்த வரிசையில் சிம்மராசி நேயர்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ சிறப்பாகவே இருக்குங்க. பெரும்பாலும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த டைமில் பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சாதகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி நடக்கணும் அப்படின்லாம் முடிவு பண்ணுறீங்களோ அதை வைத்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தார் கூட உங்களுடைய முடிவுகளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வரைக்குமே மறுப்புகள் தெரிவித்துட்டு இருந்தாலுமே கூட இப்போ உங்களுடைய பேச்சுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் செவி சாய்ப்பாங்க. அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. என்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இதிலெல்லாம் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் முன்னேறணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைத்தா கூட நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது மாதிரி வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த வாய்ப்பு சின்னதாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒதுங்கி போயிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் துணிந்து செயல்படுங்க. இந்த டைமில் உங்களுக்கு சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார் அப்படின்றதுனால நிறைய தடைகளை கொடுக்கத்தான் செய்வார். உங்களுடைய புத்தி சாதுரியத்தையும் உழைப்பையும் சோதிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும். ஆனாலுமே அதெல்லாம் பார்த்து நீங்கள் தயங்கிட
தலையிடக்கூடாதுங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து முன்ன நின்று நிற்கணும், தைரியமாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து சாதிக்க முடியும். ஸோ தைரியத்துக்கு என்னதான் வந்து பேர் பெற்று நீங்கள் இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் இவங்களுக்கு பயம் அப்படின்றது எங்கேயாவது ஒரு ஓரமாக வந்து இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அந்த பயத்தை வந்து போக்கணும் அப்படின்றது வந்து சிம்மராசி நேயர்களுடைய பலரும் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்கும், ஈஸியாக அவங்களால வெற்றி பெற முடியும். ஆனால் அந்த சின்ன பயம் பார்த்திங்கன்னா அவங்கள அந்த ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் வந்து தடுத்துக்கிட்டே வந்து இருக்கும். அப்படி தான் இந்த டைமில் உங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைத்தாலுமே கூட மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படி தாங்க, பெருசாக பதவி உயர்வுகளானது கிடைக்கும், பதவி கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் நல்லபடியாக செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், சமூகத்தில் உங்களுக்கு அதனால் செல்வாக்கானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே அரசியலில் இருக்கக்கூடியவர்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு வந்து வாங்குறது தாங்க. மக்களை வந்து நீங்கள் வந்து உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களை யாருமே வந்து அசைச்சிக்கவே முடியாது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கக்கூடியது இதுதான். அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நிறைய பேருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாலே உங்களால் எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியும். மேலும் சமூகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அதிகரிக்க போகுது. நிலம், வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிறதுக்கான முயற்சிகள் செய்யுங்க, வாங்கவும் முடியும். இல்லை விற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த ஆசைகள் வந்து நிறைவேறுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வந்து நிறைவேறுங்க. அதற்குரிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. ஆனால் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதி உங்களுடைய தனிப்பட்ட தொழில் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ தனியாக நீங்கள் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மீண்டும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா தெரியாது. அதனால் எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் சிறப்பாக இருக்கும், உதவியாக இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்துகிட்டே தான் இருக்கணும். ஸோ எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் ஆனது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதே போல் காதல் உறவானது உங்களுக்கு திருமணத்தில் போய் முடியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. காதல் சம்மதம் வந்து கிடைக்கும். குடும்பத்தில் எல்லாத்தோடைய சம்மதமும் கிடைக்க பெற்று உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையானது அமையும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காதல் பார்ட்னரோட சண்டைகள் நடந்தவங்க கூட இப்போ மீண்டும் ஒன்று சேர்ந்துருவாங்க. காதல் அப்படின்னாலே சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலுமே அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மீறி நீங்கள் வந்து சிறப்பாக வாழ முடியும். மீண்டும் உங்களுக்கு ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. அதே போல் தான் திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க, மகிழ்ச்சியாகவே நீங்கள் இருப்பீங்க. ஆனால் மாத இறுதியில் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சிகளானது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் போய் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள்லாம் கிடைக்குதுன்னா கூட சிம்மராசி நேயர்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க. மேலும் சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் வெற்றி வாய்ப்புகளானது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. அதாவது நீங்கள் சொல்லக்கூடியது தான் அங்கே நடக்கும், நீங்கள் செய்கிறது தான் அங்கே வந்து ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. எல்லா நல்ல வாய்ப்புகளுமே உங்களுடைய வீட்டு வாசல் கதவை வந்து தட்டுங்க. நடக்கிறது அத்தனையுமே உங்களுக்கு நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து தவறு பண்ணிட்டோமே அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து உங்களால் கடந்து வர முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளுடைய வீட்டு வாசலை தேடி வரும் பொழுது அதை நமக்காக வந்து பயன்படுத்தணும். அது வந்து புத்திசாலித்தனம் கூட. நன்மைகள் நிறைய வந்து குவியக்கூட நேரத்தில் வியாபாரம், வேலை இது எல்லாத்துலேயுமே நீங்கள் எதிர்பாராத பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சரிம்மா நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அந்த ஒரு பொறுப்புக்காக பலரும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்ருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க, ஏங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு தானாக வந்து சேரும். அப்படி ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் தான் சிம்மராசி நேயர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. மேலும் சமுதாயத்துலேயும் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க மதிப்புக்கெல்லாம் எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது, நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைத்த அளவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை கூட உங்களால் நிச்சயமாக வாழ முடியும். ஸோ அதுக்கான அத்தனை விதமான நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு இப்போ கைகூடி வரப்போகுது. பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதனால் கவலைப்பட வேண்டாம். கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தாங்க நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதை மட்டும் சரியாக பண்ணினீங்க அப்படின்னாலே போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பார்த்து செய்யுங்க. அது ஒன்று போதும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ஒரு சிலர்லாம் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களால் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கடன் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்துட்டு வாங்க, நல்லதே நடக்கும்.
இந்த பதிவில் சிம்மராசி நேயர்களாகிய நீங்கள் தெளிவாக நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. மேலும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.